الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தாலா எங்களுக்கு பல நிஅமத்துக்களை பல அருட்கொடைகளை எமக்கு தந்துள்ளார். அல்லாஹ் தாலாவுடைய அருட்கொடைகளை எண்ணி பார்த்தால் மட்டிட்டு பார்த்தால் அவைகளை மட்டிட முடியாது. அல்லாஹ் தாலாவுடைய நியமத்துக்களை அல்லாஹ் தாலா எமக்கு வழங்கியுள்ள அந்த அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் அதனை ஒரு நாளும் எண்ணி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா எமக்கு நியமத்துக்களை தந்துள்ளார். அவ்வாறு அல்லாஹ் தாலா எமக்கு நியமத்துக்களை தந்துதான் எமக்கு அதிகமான சொத்துக்களை தந்துள்ளான். அதே போல் எமக்கு பல வகையான உணவுகளை அல்லாஹ் தாலா எமக்கு ரிஸ்காக வழங்குகின்றான். அந்த அடிப்படையில் எமக்கு காணலாம் பல வகையான பல ருசிகளில் நாங்கள் உணவுகளை உண்ணக்கூடியதாக அல்லாஹ் தாலா எமக்கு அதனை இலேசிப்படுத்தி பல ரெஸ்டாரண்ட்களை உணவகங்களை அல்லாஹ் தாலா எமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹ் தாலா இவ்வாறு அனைத்து விடத்தையும் அல்லாஹ் தாலா எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடை அனைத்தையும் எடுத்துக்கொண்டால் இவை அனைத்துமே அல்லாஹ் தாலாவிடம் என்ன நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் தாலா இதனை பற்றி குர்ஆனில் குறிப்பிடும் போது வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்களிடம் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிஅமத்தும் எந்த ஒரு அருட்கொடையுமாக இருந்தால் அது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடியதான். அல்லாஹ் தான் உங்களுக்கு அந்த அருளை அந்த நிஅமத்தை அல்லாஹ் தாலா உங்களுக்கு அவனிடம் இருந்து அல்லாஹ் தாலா தந்திருக்கின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தாலா இவ்வாறு எமக்கு இந்த தந்திருக்கூடிய இந்த நிஅமத்துக்களை எமக்கு தந்துள்ள இந்த செல்வங்களை சொத்துக்களை அல்லாஹ் தாலா அவனுடைய அல்லாஹ் தாலா விரும்புகின்ற விதத்தில் நாங்கள் செலவழிப்பதை அல்லாஹ் தாலா எமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். அதாவது நாங்கள் அல்லாஹ் தாலா எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்துக்களை அவன் எமக்கு தந்துள்ள செல்வங்களை செலவழிப்பதை பொறுத்தவரை அது சில சந்தர்ப்பங்களில் வாஜிபாக அமையும், சில சந்தர்ப்பங்களில் அது முஸ்தஹப்பான விரும்பத்தக்க ஒரு விடயமாக அமையும். உதாரணமாக நீங்கள் ஒரு பெற்றோராக இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு குடும்ப தலைவராக இருக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களோட மனைவிக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு செலவழிப்பது உங்கள் மீது அது கடமை, அது வாஜிப். அதே போன்று நீங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வசதி இல்லாத ஒருவருக்கு வழங்குவது அல்லாஹ்வுடைய பாதை சதகா கொடுப்பது அது விரும்பத்தக்க ஒரு விடயம். எனவே செலவழிப்பது என்பதை பொறுத்தவரையில் சில சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த சொத்துக்களை செலவழிப்பது வாஜிப், சில சந்தர்ப்பங்களில் அது முஸ்தஹப், அதனை பாவமான காரியங்கள் செலவழித்தால் அது பாவம், அவ்வாறும் இருக்கின்றது. எனவே அல்லாஹ் தாலா தந்துள்ள சொத்துக்களை நிஅமத்துக்களை செலவழிக்கின்ற விடயத்தில் அல்லாஹ் தாலா முழுமையாக சொத்துக்களை செலவழிங்கள் என்று கூறவும் இல்லை, மாற்றமாக செலவழிக்காமல் இருக்க வேண்டும் என்றும் கூறவில்லை. மாறாக இந்த செலவழிக்கும் விடயத்தில் நீங்கள் நடுநிலைமையை பெறுமாறு தான் அல்லாஹ் தாலா நமக்கு கூறியுள்ளார். அல்லாஹ் தாலா குர்ஆனில் குறிப்பிடும் போது வலா தஜ்அல் யதக மக்லூலதன் இலா உனுகிக, உங்களுடைய கையை உங்கள் களத்தில் கட்டப்பட்டதாக ஆக்கிவிட வேண்டாம், அதாவது செலவழிக்காமலே இருக்க வேண்டாம். வலா தபசுத்ஹா குல்லல் பஸ்தி ஃபதகுத மலூம மஸ்ஹூரா, அதே போன்று நீங்கள் முழுமையாக விரிவாக விரித்து உங்கள் சொத்துக்களை செலவழிக்கவும் வேண்டாம். முழுமையாக நீங்கள் செலவழித்து உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் இல்லாமல் ஆக்கிக் கொள்ளவும் வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். நீங்கள் முழுமையாக செலவழிக்கவும் வேண்டாம், அதே போன்று மொத்தமாக செலவழிக்காமல் இருக்கவும் வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவே செலவழிக்கின்ற விடயத்தை பொறுத்தவரை செலவழிப்பதில் நாங்கள் நடுநிலைமை பேண வேண்டும், முழுமையாக செலவழிக்கவும் கூடாது, அதே போன்று மொத்தமாக செலவழிக்காமல் இருக்கவும் கூடாது என்பதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டித் தருகின்ற வழிகாட்டலாக காணப்படுகின்றது. அதே போன்று நாங்கள் செலவழிக்கின்ற விடயத்தில் செலவுகளின் அடிப்படையில் பார்த்தால் அது அல்லாஹ்வுடைய பாதையை செலவழிப்பது மட்டுமல்ல, எமக்கு ஏற்படுத்த செலவுகள் நாங்கள் செலவழிக்கின்ற விடயங்கள், இந்த விடயத்தில் நாங்கள் வீண்விரியம் செய்யாமல் இருப்பதை தான் நோக்கமாக இருக்க வேண்டும். அதாவது நடுநிலைமையாக செலவழித்தது என்றால் வீண்விரியம் செய்யக்கூடாது, அதனை நான் கண்டபடி வீண்விரியமாக செலவழிப்பதை இஸ்லாம் கடுமையாக தண்டிக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடும் போது வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு வ கான பைன ذلك கவாமா, அதாவது அல்லாஹ் தஆலா சூரத்துன் நஹ்ல்ல நல்லடியார்களை இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன என்று அல்லாஹ் தஆலா தொடங்கி, அதாவது அர் ரஹ்மானுடைய அடியார்கள் எவ்வாறு இருப்பார்கள், அவர்களுடைய பண்புகள் என்ன என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடும்போது தொடர்ந்து 4-5 வசனங்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி அர் ரஹ்மானுடைய அடியார்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்ற விடயங்களை அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு
தொடர்ந்து அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்றால் அல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவழித்தால், அவர்களுக்கு கடமையான செலவு தான், விருப்ப முஸ்தஹப்பான அந்த செலவுகளை தான் அவர்கள் செலவழித்தால் லம் யுஸ்ரிஃபு, அவர்கள் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். வீணாக செலவழித்து உணவுகளை வாங்கி அதனை வீசுவதோ அல்லது உணவுகளை தேவைக்கு அதிகமாக வாங்கி அதனை அளவுக்கு அதிகமாக தின்ன முடியாமல் அதை வீச மாட்டார்கள். வலம் எக்குதூர், அவர்கள் கஞ்சத்தனமாக குறைவாக எடுக்க மாட்டார்கள். பகான பைனதாலிக கவாமா, அவை இரண்டுக்கும் மத்தியில் அவர்கள் நடுநிலைமையாக இருப்பார்கள். இவர்கள் தான் நல்லடியார்களுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் இவ்வாறு நடுநிலைமையாகத்தான் செலவழிக்கக்கூடியவராக இருப்பார் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடினார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எமது செலவழிக்க, அதாவது தின்னுவது, குடிப்பது, உண்ணுவது, குடிப்பது, அதே போன்று உணவு, அதாவது உடை அணிவது, ஆடைகள் அணிவது, அதே போன்று விருந்தினர்களை உபசாரம் செய்வது, இது போன்ற அனைத்து விடயங்களில் நாங்கள் நடுநிலைமையை பேண வேண்டும். அதாவது நடுநிலைமையாக செலவழிக்க வேண்டும் என்ற விடயத்தை தான் இஸ்லாம் நமக்கு போதிக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பங்கள் நாங்கள் அதிகமாக செலவழித்து வீண்விரயமாக கூடாது. அதிகமாக செலவழிப்பது என்பது நல்ல விடயத்தில் அதிகமாக செலவழிக்கலாம். ஆனால் அதனை வீண்விரயமாகும் அளவுக்கு நாங்கள் அதிகமாக செலவழிக்க கூடாது என்ற விடயத்தை தான் இஸ்லாம் நமக்கு கூறுகின்றது. அதே போன்று மொத்தமாக செலவழிக்காமல் கஞ்சத்தனமாக இருப்பதை இஸ்லாம் நமக்கு தருகின்றது. ஏனெனில் இந்த குறைவாக செலவழிப்பதை பொறுத்தவரை அது ஒரு கஞ்சத்தனமாகவும் பேராசையுடைய என்ன பண்பாக தான் காணப்படுகிறது. பேராசை கொள்வான், தனக்கு எல்லாம் வர வேண்டும் என்று அவன் எதிர்பார்ப்பான். தன்னிடமிருந்து பிறருக்கு ஒரு சொத்து போவதை, ஒரு விடயம் போவதை அவன் வெறுப்பான். அவன் விரும்ப மாட்டான். தன்னிடம் இருக்கின்ற விடயங்கள் பிறருக்கு போவதை அவன் விரும்ப மாட்டான். எனவே இவ்வாறு குறைஞ்சு செலவழிப்பது அதாவது தேவைக்கும் செலவழிக்காமல் இருப்பது கஞ்சனுடைய பண்பாக காணப்படுகின்றது. இது இஸ்லாம், அதாவது இஸ்லாம் இழிவுபடுத்திய செயல்கள் என்றும் ஒரு செயலாக இருக்கின்றது. அதே போன்று இந்த வீணாக செலவழிப்பதை பொறுத்தவரையில் இது மிகவும் கண்டிக்கப்பட்ட ஒரு பாவமாக காணப்படுகின்றது. எந்த அளவுக்கு கண்டால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள், வீணாக செலவழிக்கக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் கூட அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். எனவே எந்த ஒரு முஸ்லீமாவது தான் ஷைத்தானுடைய சகோதரனாக இருக்க விரும்புவானா? அவன் அதனை புரிஞ்சு கொள்வானா? இவ்வாறு ஒரு பட்டம் அவனுக்கு கிடைப்பதை ஒரு முஸ்லீமும் ஒரு நாளும் விரும்ப மாட்டார்கள், தான் ஷைத்தானுடைய நண்பனாக, ஷைத்தானுடைய சகோதரனாக இருப்பதை. அல்லாஹ் தஆலா இதனை பற்றி குர்ஆன்ல குறிப்பிடும் போது வலா துபதிர் தபுதீரா, நீங்கள் வீணாக செலவழிக்க, அதாவது வீண் விரயம் செய்ய வேண்டாம். இன்னல் முபதிரீன, நிச்சயமாக வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் கானு இஹ்வான ஷயாத்தீன், அவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் ஆவர் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். எனவே ஷைத்தானுடைய நாங்கள் வீணாக செலவழிப்போம் என்றால், எமது வீண் விரயம் நாங்கள் செய்வோம் என்றால் நாங்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். அதாவது ஷைத்தானுடைய பண்பு தான் இந்த வீண் விரயம் செய்வது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகிறார். அதே போன்று வீண் விரயம் செய்வதூடாக அல்லாஹ் தஆலாவுடைய கோப பார்வை நமக்கு கிடைக்குது. ஒருவன் வீண் விரயம் செய்தென்றால் அது அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அவன் மறுத்து, அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த அந்த நிஅமத்தை அவன் உணராமல் அதனை அவன் வீண் விரயம் செய்தான் என்றால் அல்லாஹ் அவன் மீது கோபிக்கின்றான். அதே போன்று அவன் அல்லாஹ் தஆலா மஹப்பத் கொள்ள மாட்டான். அவனை பற்றி அவனின் மீது அல்லாஹ் தஆலா கோபப்படுவான் என்ற விடயத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஒரு முஸ்லீம் எப்போதாவது தன்னுடைய ரப் அவனுடன் கோபித்திருப்பதை விரும்புவானா? இல்லை. எனவே நாங்கள் வீண் விரயத்தை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து முற்று முழுதாக தவிர்த்து வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின், நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் நீங்கள் வீண் விரயம் செய்ய வேண்டாம். ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின், வீண் விரயம் செய்யக்கூடியவரை அல்லாஹ் தஆலா விரும்புவதில்லை. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குலு வஷ்ரபு வதஸத்தகு வல்பசு ஃபீ கைரி இஸ்ராஃபின் வலா மஹீலா, நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா கொடுங்கள், வல்பசு நீங்கள் உண்ணும், ஆடை அணியுங்கள், எப்படி? ஃபீ கைரி இஸ்ராஃப், வீண் விரயம் இல்லாமல். ஆடை அணிவதில் நாங்கள் வீண் விரயம் இல்லாமல் ஆடை அணிய வேண்டும். உண்ணுவதிலும் வீண் விரயம் இல்லாமல் சாப்பிட வேண்டும். பருகுவதிலும் வீண் விரயம் இல்லாமல் பருக வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலாவுடைய அதில் செலவழிக்கின்ற விடயத்திலேயும் நாங்கள் நடுநிலைமையாக தேவையுடையவர்களை பார்த்து நாங்கள் செலவழிக்க வேண்டும். இவ்வாறு வீண் விரயம் இல்லாமல் அதே போல் இன்னொரு விடயத்தையும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், வலா மஹீலத்தின், அதாவது பெருமை இல்லாமல் இருக்க வேண்டும். அதாவது எங்களிடம் வசதி இருக்கின்றது, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பல நிஅமத்துக்களை, பல செல்வங்களை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். இந்த செல்வங்களை கொண்டு நாங்கள் பெருமை அடைத்தவர்களாக, பெருமை கொண்டவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. எமது உணவை நாங்கள் பெருமையான முறையில் மற்றவர்களுக்கு முன்னால் நாங்கள் பெருமையாக நல்ல சாப்பாடு நாங்கள் தின்றோம் என்று பெருமை அடிப்பதோ, அல்லது நாங்கள் நல்ல தரமான ஆடைகள் தான் அணிவோம் என்று பெருமையுடைய எண்ணத்தில் நாங்கள் அதை அணிவதோ, அல்லது சதகா கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலும் கூட எங்கள்கிட்ட தான் சல்லி இருக்குது, நாங்கள் தான் சதகா கொடுக்குறோம் அந்த பேர் எடுக்கிறதுக்காக பெருமை இல்லாமலும்
நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், சதகா கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஷைத்தானை பொறுத்தவரையில் ஷைத்தான் மக்களுக்கு இந்த வீண்விரியை செய்வதை ஒரு அழகாகத்தான் காட்டியிருக்கின்றான். அதிலும் குறிப்பாக இந்த காலத்தில் நாங்கள் பார்க்குறோம், விருந்துகள், அதாவது திருமண விருந்துகளாக இருக்கலாம் அல்லது ஏனைய விருந்துகளாக இருக்கலாம், இவைகளில் மக்கள் அதிகமாக வீண்விரியை செய்கின்றார்கள். அவர்கள் நல்ல முறையில் நிறைய பேருக்கு உணவு அளிக்க வேண்டும், ஒரு ஆளுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் அவர்களுக்கு அந்த நல்ல புகழ் கிடைக்க வேண்டும், நல்ல கீர்த்தி கிடைக்கும் என்பதற்காக அதிகமான உணவுகளை அவர்கள் வீண்விரியை செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒருவருக்கு தேவையான உணவை கொடுக்காமல் 10 பேருக்கு போதுமான அளவு உணவை ஒரு ஆளுக்கு வழங்குகின்றார்கள். அதே போன்று 100 பேருக்கான உணவுகளை ஒரு 10 பேருக்கு கொடுக்கின்றார்கள். இவ்வாறு அவர்கள் அவருடைய விருந்துகளுக்கு அதிகமானவரை அழைத்து பெரிய அளவுள்ள சாப்பாடுகளை வைத்து அதனை அவர்கள் முழுமையாக திண்டு முடிக்காமல் குப்பைகளை கொட்டக்கூடிய நிலைமை இன்றைய காலத்தில் காணப்படுகின்றது. எனவே நாங்கள் இந்த சாப்பாடுடைய விடயத்தில் விருந்துகளின் போது நடுநிலைமை பேண வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்துள்ளது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறு நாங்கள் விருந்துகளின் போது அதே போல எமது அம்சங்களின் போது நாங்கள் இவ்வாறு நடந்து கொண்டால், எமது உணவுகளை தேவைக்கு அதிகமாக நாங்கள் எடுத்து அவற்றை முழுமையாக நாங்கள் உண்ணாமல் அதே போன்று அவற்றை நாங்கள் குப்பைகளில் வீசினால் அது ஒன்றே எமக்கு பெருமை என்பதற்கான அடையாளம், நாங்கள் பெருமை கொண்டவர்கள் என்பதற்கான அடையாளம். அதே போன்று அது அல்லாஹ்வுடைய நிஅமத்தை, அல்லாஹ் தஆலா எமக்கு தந்த அந்த அருட்கொடை நாங்கள் மறுத்து வாழ்கிறோம், அதனை நிராகரிக்கின்றோம் என்பதற்கான ஒரு அடையாளமாக காணப்படுகின்றது. எனவே அல்லாஹ் தஆலாவை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த நிஅமத்துக்களை நாங்கள் எண்ணி அதற்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக நாங்கள் அதனை மறுத்து அதனை வீண்விரியம் செய்வோம் என்றால் அல்லாஹ் தஆலா எம்மை தண்டிப்பதற்கு போதுமானவனாக இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா இதனை பற்றி குர்ஆனில் குறிப்பிடும் போது, லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிற அந்த நிஅமத்துக்களை எண்ணி நீங்கள் எனக்கு நன்றியுடையவர்களாக இருந்தால் லஅஸீதன்னகும், நான் உங்களுக்கு அதிகரித்து தருவேன், உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய செல்வங்களை இன்னும் அதிகரிப்பேன், அதே போல் உங்களுக்கான வசதிகளை நான் அதிகரிப்பேன். வலஇன் கஃபர்தும், நீங்கள் நிராகரித்து வாழ்ந்தால், அந்த நிஅமத்துக்களை நீங்கள் கணக்கெடுக்காமல் அவற்றை வீண்விரியம் செய்து வாழ்ந்தால், இன்ன அதாபி லஷதீத், நிச்சயமாக என்னுடைய வேதனை கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா கண்டிக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு ஊரை, அதாவது மக்காவை பற்றி தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை குறிப்பிடுகின்றான். மக்கா எவ்வாறு இருந்தது, பின்னால் அல்லாஹ் தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை மறுத்ததால் அந்த ஊரை எப்படி மாற்றினான் போன்ற விடயங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். தரபல்லாஹு மஸலன் கரியதன், அல்லாஹ் தஆலா ஒரு ஊரை உங்களுக்கு உதாரணமாக குறிப்பிடுகின்றான். கானத் ஆமியதன், அந்த மக்களாரம் எவ்வாறு இருந்ததென்றால், கானத் ஆமியதன், அச்சமில்லாதாக பாதுகாப்பான ஒரு பூமியாக அந்த மக்களாரம் காணப்பட்டது. முத்துமஇன்னதன், அதாவது அமைதியான ஒரு ஊராக, சந்தோஷம் நிறைந்த ஒரு அமைதியான ஊராக காணப்பட்டது. யதீஹா ரிஸ்குஹா ரகதன் மின் குல்லி மக்கான், அந்த ஊருக்கு அல்லாஹ்வுடைய ரிஸ்க் நாலா புறங்களிலும் இருந்து அந்த ஊருக்கு வரக்கூடியதாக இருந்தது. அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆவை ஏற்று மக்கா நகருக்கு அல்லாஹ் தஆலா பல வகையான பழங்களையும் அதே போன்ற இணைய தானியங்களையும் அல்லாஹ் தஆலா வழங்கி கொண்டிருந்தான். அதாவது அந்த ஊர் ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு ஊராக காணப்பட்டது. அவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த மக்கா முஷ்ரிக்கீங்கள் என்ன செய்தார்கள் என்றால், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த நிஅமத்துக்களை, அந்த அருட்கொடைகளை, அந்த செல்வங்களை அவர்கள் நிராகரித்தார்கள். எவ்வாறு நிராகரித்தார்கள்? தங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த நபியை மறுத்தார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை மறுத்ததால அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த நிஅமத்துக்களை அவர்கள் மறுத்ததால ஃபஅதாகஹுல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் ஹௌஃபி பிமா கானூ யஸ்னஊன், அல்லாஹ் அவர்கள் செய்தவற்றின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு பசி எனும் ஆடையையும் பயம் எனும் ஆடையையும் அவர்களுக்கு அணிவித்து அவற்றை சுவைக்க வைத்தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டான். எனவே அந்த ஊர் ஒரு அச்சமில்லாத ஊராக, அதாவது பாதுகாப்பான ஒரு ஊராக இருந்த பின்னால அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பயத்தை கொடுக்கின்றான். எவ்வாறு பயம்? நாலாபுரத்தில் மதீனாவில் இருந்து முஸ்லீம்கள் வந்து அவர்களை தாக்கலாம் என்ற ஒரு பயம். அதே போன்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பசியை கொடுத்தான். கிட்டத்தட்ட 7 வருடங்கள் அவர்களுக்கு அதாவது பஞ்சமாக இருந்தது, பஞ்ச காலமாக இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் அதாவது எலும்புகளை கூட முள்ளுகளை கூட சாப்பிடக்கூடிய நிலைமையில தள்ளப்பட்டார்கள். அவர்கள் பசியின் காரணமாக வானத்தை பார்ப்பார்கள், வானத்திலே புகை மூட்டங்கள் சுத்துவதாக அங்கே காணப்படும். அதாவது பசியின் காரணமாக அவர்களுக்கு மயக்க நிலை ஏற்படும். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை சோதித்தான். ஏன் அவர்களை சோதித்தான் என்றால், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த நிஅமத்துக்களை, அந்த செல்வங்களை அவர்கள் புறக்கணித்து வாழ்ந்ததால அல்லாஹ் தஆலா அவர்களை சோதித்தான். எனவே நாங்கள் இன்று பார்க்கிறோம், நிறைய ஊர்களை கேள்விப்படுறோம். முன்னைய காலங்களில் தான், அதே போல் இந்த காலங்களில் தான் அதிகமான ஊர்கள் எவ்வாறு பல செழிப்பாகவும்
நிம்மதியாகவும் இருந்த ஊர்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை மறுத்து வாழ்ந்ததால அந்த ஊர்கள் அல்லாஹ் தாலா அந்த ஊரை மாற்றினான் என்ற செய்திகளை எல்லாம், அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய வசதியானவர்கள் ஏழைகளாகவும், அதே போன்று பசியுடன் அதாவது வெயில் நிரம்பியவராக வாழ்ந்தவர்கள் பசியுடன் வாழக்கூடிய நிலைமைகளை நாங்கள் செய்மடுத்து கொண்டு தான் இருக்கின்றோம். எனவே அல்லாஹ் தாலாவை பொறுத்தவரையில் அவன் தன்னுடைய அடியார்கள் அவன் வழங்கியிருக்கக்கூடிய அந்த நிஅமத்துக்களை புறக்கணித்து வாழ்ந்தால் அல்லாஹ் தாலாவையும் கடுமையாக தண்டிக்கக்கூடிய என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விருந்துகளில் நாங்கள் அதாவது வீண்விரை செய்வதை பொறுத்தவரையில் இதில் நிறைய ஃபசாத், நிறைய மஃபாசிதுகள், அதாவது விளைவுகள், தீய விளைவுகள் இதில் காணப்படுது. அந்த அடிப்படையில் இந்த வீண்விரயத்தை பொறுத்தவரையில் முதலாவதாக இந்த வீண்விரயம் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் இது மாறு செய்வதாக இருக்கின்றது. அல்லாஹ் தாலா குர்ஆனை குறிப்பிட்டான், அதாவது இந்த வீண்விரை செய்வது ஷைத்தானுடைய செயற்பாடு. எனவே ஷைத்தானுடைய செயற்பாடை செய்வதன் மூலம் நாம் அல்லாஹ் தாலாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாற்றம் செய்தவர்களாக ஆகிவிடுகிறோம். அதே போன்று இந்த வீண்விரை செய்வதை பொறுத்தவரையில் இது ஏழைகளுடைய, அதே போன்று தேவையுடையவருடைய உள்ளத்தில் ஒரு கவலையான ஒரு விடயத்தை, கவலைப்பான ஒரு மனப்பாங்கை அவர்களுக்கு தோற்றுவிக்கும். ஏனெனில் வசதி படைத்தவர்கள் அதிகமான சொத்துக்களை எடுத்து, அதிகமான செல்வங்களை எடுத்து, அதிகமான, அதாவது உதாரணமாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்றால் அதிகமான உணவுகளை எடுத்து அவற்றை முழுமையாக தின்னு முடிக்காமல் குப்பைகளில் வீசுகின்றார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்கள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அது ஏழைகளுக்கு கவலை ஏற்படுத்தும், அவருடைய உள்ளத்திலே ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதாவது நாங்கள் உணவுகள் இல்லாமல் இருக்கிறோம், எங்களுக்கு இவைகளை உண்ணக்கூட வசதி இல்லாமல் இருக்கின்றோம். இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர்கள் இந்த உணவுகளை வீணாக செலவழிக்கின்றார்கள், வீணாக வீசுகின்றார்கள் என்ற ஒரு நிலையை அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தும். எனவே இந்த அடுத்த வீண்விரயம் என்பது ஏழைகளுடைய உள்ளத்தில் கவலை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக காணப்பட்டது. அதே போன்று வீண்விரயத்தை பொறுத்தவரை விருந்துகளில் வீண்விரயம் செய்வதை பொறுத்தவரையில் இது ஒரு எமது சொத்தை, எமக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிற செல்வத்தை சல்லியை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று உணவு வகைகளை, அதே போன்று இறைச்சிகள், பழங்கள் இவற்றை எல்லாம் அளிக்கக்கூடியதாக உண்டாதான் இந்த வீண்விரயம் காணப்படுகிறது. ஏனென்றால் இன்று அதிகமான இறைச்சிகளுடனும் அதே போன்று பழக்கனிகளை கொண்டு சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் ஒரு சில கனிகளுடன் தங்களுடைய உணவுகளை போதுமாக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இறைச்சிகளையும் அதே போன்று மாமிச உணவுகளையும் அதே போன்று பழங்களையும் வீசுவதனால இது இவர்களுடைய இந்த சொத்துக்கள், அதாவது இந்த பழங்களை, இந்த இறைச்சிகளை அழிக்கக்கூடிய ஒரு செயலாகவும் காணப்படுகிறது. எனவே இந்த இவைகளுக்கு பின்னால், அதாவது இந்த பழங்கள், தானியங்கள் எமக்கு லேசாக கிடைக்கின்றது, நாங்கள் சுபமாக சென்று லேசாக எடுத்து வரோம். ஆனால் இந்த பழம் ஒரு பழமாக வருவதற்கு பலருடைய முயற்சி காணப்படுது. அது விவசாயி அங்கே நாட்டி அவன் கஷ்டப்பட்டு வெயிலில் உழைச்சி பல கஷ்டங்களுக்கு மத்தியில் அவனை உருவாக்கி அவன் அதுக்காக முயற்சி செய்து அதனை ஒரு இடத்துக்கு அனுப்பி அங்கே களஞ்சியப்படுத்தப்பட்டு எமக்கு மார்க்கெட்டுக்கு நாங்கள் இலேசாக வாங்குகிறோம். ஆனால் அந்த இலேசாக வாங்கக்கூடிய பொருளுக்கு பின்னால் பல வேலைகள் நடந்திருக்கின்றது. அவ்வாறு பல கஷ்டங்களுக்கு மத்தியில் உருவாகி வந்த அந்த சொத்தை, அந்த செல்வத்தை, அந்த நிம்மத்தை நாங்கள் மறுத்தவர்களாக ஒரு அடிக்கை வீசி நின்றால் அது எவ்வளவு ஒரு பாரதூரமான விடயம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நிம்மத்துக்களை நாங்கள் எம்மிடமிருந்து அது நீங்காமல் பேணி பாதுகாப்பது எம்மீது கடமையாக காணப்படுகிறது. அது எவ்வாறு நீங்கும் என்றால் நாங்கள் அதற்கு அல்லாஹ் தஆலா எமக்கு வழங்கியுள்ள அந்த நிம்மத்துக்களுக்கு நாங்கள் நன்றி அற்றவர்களாக வாழ்ந்தோம் என்றால் அந்த நிம்மத் எம்மை விட்டு நீங்கிவிடும். எனவே நாங்கள் அந்த நிம்மத் எம்மை விட்டு நீங்காமல் இருப்பதற்கு நாங்கள் அதனை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, எமக்கு இந்த காலத்தில் காணலாம் அதிகமான விருந்து உபசாரங்கள் இருந்தால், இணைய நிகழ்வுகளில் இருந்தால், அதாவது வீண்விரயம் செய்வது மாத்திரமில்லாமல் அந்த வீண்விரயம் செய்வதை கூட அவர்கள் படம் பிடித்து அதனை சோசியல் மீடியாக்களில் ஷேர் பண்ணக்கூடியவர்களாகவும் அதே போன்று அதனை பிறருக்கு காட்டக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். இவ்வாறு இவைகளை இந்த சாப்பாட்டை வீண்விரயம் செய்வது, அதிகமான ஆடம்பரமாக உணவுகளை உண்டு அதனை ஃபோட்டோ பிடிச்சி பிறகு காட்டுவதை பொறுத்தவரையில் இது ஒரு இழிவான ஒரு மோசமான செயலாக காணப்படுது. அடிப்படையில் ஃபோட்டோ எடுப்பது தவறான விடயம் இல்லை என்றாலும் இந்த வீணாக்கின்ற விடயங்களை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து இதனை சமூக வலைத்தளங்கள் பகிர்வதாக என்ன இடம்பெறுது என்றால் இது ஏனையவர்களை பாதிக்கின்றது. அதாவது வசதி இல்லாதவர்களையும் இது பாதிக்கின்றது, நடுத்தர வசதி உள்ளவர்களையும் இது பாதிக்கின்றது. ஏனில் அவர் பார்ப்பார், இவரே இவ்வாறு நல்ல முறையில் இருக்கிறாரு, இவ்வாறெல்லாம் இவர் உண்ணுகிறாரு, பருகிறாரு, இவரும் இந்த ரெஸ்டாரண்ட் போகிறார், நாங்களும் இந்த இடத்துக்கு போக வேண்டி அவர்களுடைய செலவை அதிகரிக்கக்கூடியது ஏற்படுகின்றது. எனவே
இது ஒரு நாங்கள் அனுபவிக்கின்ற நியமத்துக்களை அதிகமாக நாங்கள் ஃபோட்டோ எடுக்காமல் அவற்றை எம்முடன் மாத்திரமே நாங்கள் சுருக்கிக் கொள்வதும் அவற்றை அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்துவதும் எமது கடமையாக எமக்கு வழங்கப்பட்ட வழிகாட்டலாக காணப்படுகிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எமக்கு இந்த வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துக்களுக்கு நாங்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்தி, அதே போன்று அவனுடைய இந்த நியமத்துக்களுக்கு நாங்கள் அதாவது நியமத்துக்களை புறக்கணித்தவர்களாக வாழாமல் அல்லாஹ் தஆலாவுடைய நியமத்துக்கள் தொடர்ந்து இருப்பதற்கு அல்லாஹ் தஆலாவுக்கு பிரார்த்தித்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த செல்வங்களுக்கு அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்தி வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.